வேதம் அழகாய் சொல்லுகிறது. உபாகமம் 28:14 கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆமாங்க, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு கீழான ஒரு நிலைமையில, ஒரு மற்றவர்கள் எல்லாம் அற்பமாய் பார்க்கிற ஒரு விதத்துல இன்றைக்கு நீங்கள் நடத்தப்படுகிறீர்களா? அதனுடைய சொந்த குடும்பத்திலேயோ, வேலையிலேயோ, மற்றவங்களுடைய ஊழியங்களிலோ, மற்றவங்களுக்கு தனிப்பட்ட எந்த காரியங்களா இருந்தாலும் சரி, அப்படியான ஒரு கீழான நிலைமை இருக்கிறதா? நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வசனத்துக்கு நாம் உண்மையாய் இருக்கும் பொழுது, அவருடைய கற்பனைகளை நாம் உண்மையாய் கை கொள்ளும் பொழுது, அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நாம் வாழும் பொழுது, உண்மையாகவே தேவன் நம்மை வாளாக்காமல் தலையாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். யோசேப்பை கொண்டு போய் இஸ்ரவேல் அவர் அப்படியாக பிரைம் மினிஸ்டர் அவர் உயர்த்தல, அவர் எகிப்துல கொண்டு போய் உயர்த்தினார். அதாவது யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு, கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இது நடக்கவே முடியாது அப்படின்னு மற்றவங்க சொல்ற அளவுக்கு அந்த இடத்துல கொண்டு போய் தேவன் உங்களை வைத்து உயர்த்த, உங்களை தலையாக்க விரும்புகிறார். அவர் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கணங்களினால் உங்கள் வாழ்க்கையை நிரப்ப விரும்புகிறார். எனவே அவருடைய கற்பனை, அவருடைய கட்டளைகள், அவருக்கு கீழ்ப்படிதல் யாவற்றுக்கும் உண்மையாய் இருங்க. தேவன் உங்களை தலையாய் மாற்றுவார், உங்கள் தலையை உயர்த்துவார்.